ஹலோ கைஸ், நாங்கள் இந்த மாதிரி கட்டிங் மிஷின் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரில்லிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதில் ரெண்டுலேயும் அதிகமாக சவுண்டு வரும். அதே டைம் இதோட பவர் ரொம்ப அதிகம், 710 வாட்ஸு. இதுவும் ஒரு 500 வாட்ஸ் கிட்ட வரும். அதுக்காகவே ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம். அது என்னன்னா இந்த இதுதான். இதுக்கு பேர் டை கிரைண்டரு. இது மினி கிரைண்டரு, 130 வாட்ஸு. இது 710 வாட்ஸு, இது 130 வாட்ஸு. அப்படின்னா பாருங்க இது எவ்வளோ பவர் கம்மின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டியூப் லைட் அளவு தான் பவர் கிடைக்கும், பவர் இருக்கும் அதில். அதான் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெளியில இருக்கிறத வளவலன்னு பேசாம உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ள ஒரு மேனுவல் இருக்கு. இந்த எடுத்து பார்த்தோம்னா ஒரு பெரிய சைஸ் பேப்பர் இருக்கு. என்னதான் நம்மளுக்கு மிஷினை பற்றி தெரிஞ்சாலும் நம்ம இதை பற்றி இதுலயே கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இதை ஓரமாக வச்சுக்கோம். நம்ம இதை எதுக்காக வாங்கணும்னா இந்த காம்பேக்டா இருக்கிறதுனாலதான் இதை வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதான் சக்கு. இதுல நம்ம பிட்லாம் மாட்டிக்கலாம், அதே டைம்ல இதையும் மாட்டிக்கலாம். இதை கழட்டி எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல இந்த இதை மாட்டிக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்போ இது லாக்கு, அதாவது சக்கை முன்னாடி நகலாம இருக்கிறதுக்காக அந்த லாக் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே மாட்டிக்கும். நம்ம இன்னொரு வாட்டி ஆகணும்னா அப்படி லூஸ் ஆகிடும். இதுதான் ஆன் பண்ற சுவிட்சு. இது ஆனு, இது ஆஃபு. இதுக்குள்ளதான் மோட்ரு இருக்கு, 130 வாட்ஸ் பவர்ல மோட்ரு இருக்கு. இது கார்பன் தேஞ்சிச்சுன்னா, ஹை ஸ்பீடு மோட்டர்ல கார்பன் சீக்கிரம் தேஞ்சுக்கும். அதனால இங்க கார்பன் மாட்டுறது கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் கார்பன் மாட்டுறது ஒண்ணு இருக்கு. உள்ளேயும் கார்பன் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க ஸ்பீடு கண்ட்ரோல். இதுல 6 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 8000 ஆர்பிஎம்ல 30,000 ஆர்பிஎம் வரைக்கும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லாஸ்டா பார்த்தோம்னா இங்க ஒரு மலையமாய் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா சும்மா ஆணியில மாட்டிக்கிறதுக்கு. அப்புறம் இது டிசி மோட்டர்லாம் கிடையாது, ஏசி மோட்டர் தான். ஏசி பவர் கார்டு கொடுத்துருக்காங்க, 220 வாட்ஸு. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது கார்பன், அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதை வாங்கமா வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வேணாம். இது எது கொடுத்துருக்காங்கன்னா, இதை எடுத்து நம்ம அந்த கிரைண்டருக்கு கீழே மாட்டிக்கலாம். இதோட பேரே டை கிரைண்டருக்கு தான். இந்த கிரைண்டரு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. இது சேண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த மாட்டு நியூ பண்ணிட்டு இது முன்னாடி இருந்த பிளேஸு. இது கிரைண்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அடுத்து இதுவும் ஒரு கிரைண்டருக்கு தான், சின்ன சைஸ் கிரைண்டருக்கு. நம்ம வட்டமான இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே இதுலேயும் இருக்குது. இதை வச்சு நம்ம மெட்டல் கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண முடியாது, கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது மிஷின் கட் பண்ற பிளேடு. இந்த மெட்டீரியல்ல தான் இதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இதை வச்சு கிரைண்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து வேக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஒரு ஸ்பானர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா,
இன்னொக்குள்ள நம்ம மோட்டரை வந்து டைட் பண்ணுறதுக்கு. அடுத்து ஒரு ட்ரில் பிட்டு 2mm ட்ரில் பிட்டு. இது ஜஸ்ட் வந்து ஐ ஸ்டிக்கு தான். இதில் ஓட்டை போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதோட நம்ம வந்து கொஞ்சம் தின்னான மெட்டீரியலில் ஓட்டை போட்டு பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டப்படுது. இது வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பஃபிங் வீல் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து பஃபிங் வீல் எதுக்குன்னா, இப்போ நம்ம கிரைண்டரை வச்சு கிரைண்டிங் பண்ணிட்டு அதுக்கு நம்ம பாலிஷ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துக்கோம்னா கண்ணாடி மாதிரி பாலிஷ் ஆகுதுன்னா இது மாதிரி பஃபிங் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த இதை வச்சு இப்படி நம்ம சுற்றி இப்படி மாட்டிட்டு இது வந்து இது என்ன கட்டின்னு எனக்கே முதல்ல தெரியல. அப்பதான் தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு சோப்பு தான். இதை நம்ம கிரைண்டர்ல மாட்டிட்டு இப்படி தேய்ச்சோம்னா கரைஞ்சிடும். அந்த இதை வச்சு நம்ம ஒரு மெட்டல்ல தேய்ச்சோம்னா நல்லா பாலிஷ் ஆகும். இப்போ இதுக்குமே வந்து வித்தியாசம் தெரியும். இங்கே வந்து சைனிங்காக இருக்கும், இங்கே நார்மலாக தெரியுது. அதுக்காக தான் இது. அடுத்து இது கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இதை நம்ம இப்படி கழட்டிட்டு இதில் ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டிட்டு நம்மளுக்கு இந்த டப்பாவில் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து சேண்ட் பேப்பர் எல்லாமே சின்ன சைஸ் சேண்ட் பேப்பரு. இதை வந்து இந்த இதில் நம்ம இப்படி வச்சுட்டு இதை மாட்டிக்கலாம். மிஷினில் மாட்டி நம்ம சாண்டிங் பண்ணலாம். சமமான இடத்துல இது நம்ம கிரைண்டிங் பண்ணோம்னா நல்லா கிரைண்ட் ஆகுது. இது மாதிரி ஷார்ப்பான இடத்துல வச்சு கிரைண்டிங் பண்ணோம்னா இது மாதிரி கிழிஞ்சுக்குது. அடுத்து இது நம்ம பெரிய மிஷினில் கிரைண்டிங் கட் பண்ணுறது. அதுக்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சைஸு. இதை எடுத்து நம்ம இதில் மாட்டிக்கிட்டு இப்படி மாட்டிக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப சேஃப்லாம் இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். இது வந்து நம்ம இதை வச்சு கட் பண்ணும் போது உடைய வாய்ப்பு இருக்கு. இதை டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திருப்பிலாம் தேவையில்லை, இதுலேயே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கையில் டைட் பண்ணிட்டு டைட் பண்ணலாம்.
இதுலேருந்து கழட்டும் போது உடஞ்சி போச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ஈஸியாக உடையுது. உட்டு வந்து சும்மா எழுதுறதுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஜ்ஜில் பார்த்தோம்னா கொஞ்சம் முள்ளாக இருக்கும். பார்த்தோம்னா இந்த கேபிள் இது பார்த்தோம்னா ஸ்பீடா மீட்டர் கேபிள் மாதிரி தான் இருக்கும். இதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்படி தட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்படி வெளில வந்துடும். முதல் உள்ளக மாட்டி டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு இந்த இதை இப்படி உள்ளக மாட்டிட்டோம்னா முடிஞ்சிச்சு. நம்ம இந்த சைடு மூட்டை சக்கு இருக்கு. வகையே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மோட்ரு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மோட்ரு தான். இதே நம்ம வந்து 2000 வாங்கியிருக்கோம். 2000 வாங்கியிருந்தாலும் 3000 வாங்கினாலும், ஏன் 10,000 வாங்கினாலும் இதே மோட்ரு தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோட்ரு வந்து குவாலிட்டியான மோட்ரு. அதேமாதிரி இந்த இந்த கேபிளும் குவாலிட்டியானது. ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இந்த பாக்ஸ் தான். 2000 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. 3000 இதை விட அதிகமாக கொடுப்பாங்க. 10,000 நிறைய கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்கான மாடல் வாங்கிடணும். இந்த மாதிரி ஒரு மோட்டருக்கு மட்டும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிடணும். அப்பதான் பெட்டரு. இந்த 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 பிளேன்லாம் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நிறையா குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குன்னா இந்த கிரைண்டரும் இந்த இது மட்டும் தான் நல்லா இருக்குது. மற்ற எல்லாமே குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அப்போனா என்ன பண்ணணும்னா நீங்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக வாங்கிக்கணும். எப்படின்னா இது மாதிரி இது வந்து தனியாக வாங்கியிருக்கோம். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து மெட்டல் கட் பண்ணுறது, இது வந்து வுட்டு கட் பண்ணுறது. இதோட திக்னஸை பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நம்ம வந்து இப்படி நிறைய காசு கொடுத்து இதை ஆகுறதுக்கு பதிலாக இது மாதிரி சிம்பிளாக வந்து மோட்ரு மட்டும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு மற்ற இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வாங்கிட்டோம்னா அவளுக்கு எல்லாமே குவாலிட்டியானதாக கிடச்சிக்கும். நம்ம வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம்.